அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். கிட்டத்தட்ட 3.99% வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ முந்தா நேற்று வந்து இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்ட் வந்தது. ஸோ அதை வந்து நேற்று வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே இன்வென்ட்ரி டேட்டா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 days வந்து அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளாட் ஓப்பன் எல்லாம் கிடையாது, கரெக்டாக எட்ஜில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எப்போ வேணால் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதோட டார்கெட் வந்து $62.7. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடில் ஒரு $2 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, க்ரூட் ஆயில் வந்து என்ன மாதிரி நடந்திருக்குன்னா நேற்று வந்து கண்டினியூஸ் ஒரு பை சைடு க்ளோசிங் தான். ஸோ 210 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு க்ளோசிங் 4.2% வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இந்த பேட்டர்னை பார்த்தோன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதில் மெசேஜ் பண்ணி இந்த வீடியோஸோட லிங்க் வந்து வாங்கிக்கோங்க. 14 வீடியோஸ் மொத்தம் வந்து 14 வீடியோஸ் லைஃப் டைம் அக்சஸ் தான், நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கே தெரியும் யூஎஸ் ஆயில் ரொம்ப எட்ஜில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எப்போ வேணால் பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்னு. ஸோ நேத்தோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 5168. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து போகலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து ஸோ நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம் பை சைடில் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி, அதாவது 5000 நேற்று ஹைக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடம் சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5133 தான் அடுத்த சப்போர்ட். இந்த 5133 வந்தால் ஸோ 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம இங்கேருந்து அகைன் வந்து பை எடுக்கலாம். அது இந்த ஹையையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லிங் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா இந்த 501, அதாவது இந்த 5109 இதுக்கு கீழே கேண்டில்ஸ் வந்து பிரேக் ஆகணும். 5 minutes கேண்டில் ஆச்சு பிரேக் அவுட் ஆனாதான் ஸோ செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஜோனில் தான் இருக்கும். ஸோ செல்லிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ சப்போஸ் அப்படி ஏதாவது நான் ஈவினிங்கில் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஈவினிங் வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாம் என்ன பண்ணலாம் இன்னைக்கு பேப்பர் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 5168 பிரேக் அவுட் பண்ணால் 60 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பை சைடு வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 5133 இந்த இடம் வந்தால் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம மார்னிங்கில் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ செல்லிங்கிறது மேபி செல்லிங் ப்ரெஷர் டர்ன் ஆகுமான்னு தெரியல. அப்படி டர்ன் ஆனாலும் இதை பிரேக் அவுட் பண்ணட்டும், 5109 பிரேக் அவுட் பண்ணட்டும். ஸோ செல் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நின்றுட்டு இருக்கு. 303.9 தான் இப்போதைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ எக்ஸாக்டாக 316 இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 பாயிண்ட்ஸ் பக்கம் இறங்கி இருக்கு. ஸோ நேற்று ஈவினிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் 316 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக இறங்கியிருக்கு. இப்போதைக்கு 303.9 தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த இடம் வந்தால் ஸோ நம்ம வந்து பை எடுத்துட்டு ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு வந்து ஃபுல்லாக நேற்று கொஞ்சம் இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -$1.61 பக்கம் இறங்கியிருக்கு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் இந்த டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நெக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சா ஒரு நல்ல ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இந்த சேனல் வந்து கண்டினியூ ஆகும். அப்போ என்ன அர்த்தம், கோல்டு வந்து இங்கேருந்து 3206 வரைக்கும் இன்னொரு $60 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ பை எடுக்குமான்னு தெரியல. லோவை பிரேக் அவுட் பண்ணால் 3206 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து செல் சைடு வந்து தாராளமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே,
ஸோ லோ பிரேக் அவுட் பண்ணிடுச்சு பண்ணுறதுக்கு நேற்று இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் தானே. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கு கோல்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடம் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன், அதையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு 8 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.